ஹாய் கைஸ். இன்றைக்கி தான் டிஸ்சார்ஜ் எங்களுக்கு. பட் ஆனால் காலையில் பேபி டாக்டர் பார்த்ததுக்கு பாப்பாவுடைய கண் எல்லோவாக இருக்குது. ஸோ அதனால் கரண்ட்டில் வைக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அதனால் இப்போது கரண்ட்டில் தான் வச்சுருக்கோம். அது நான் ஒரு 10 மினிட்ஸ் தான் வைப்பாங்க அப்படின்னு நினச்சேன். அதை பார்த்தா ஒரு 2 to 3 ஹவர்ஸ்க்கு ஒரு நாள் ஃபுல்லாக கணக்கில் 3 ஹவர்ஸ்க்கு இல்லை 2 ஹவர்ஸ்க்காவது வைக்கணும். அது நார்மல் தான் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அப்புறம் சிஸ்டர்ஸ் கிட்டலாம் கேட்டோம். அது ஒன்றும் இல்லை, அது நிறைய பேபிக்கு அது அந்த மாதிரி தான் இருக்கும். ஃபீடிங் கொஞ்சம் பத்தாமல் இருந்தால் அந்த மாதிரி கூட இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது ஒன்றும் பெரிய ப்ராப்ளம்லாம் கிடையாது, அதெல்லாம் சரியாயிடும். நீங்கள் நாளைக்கு உங்களுக்கு டிஸ்சார்ஜ் பண்ணிடலாம் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. இப்போ தான் ஃபீட் பண்ணிவிட்டு படுக்க போட்டோம். அப்போயுமே ஒரே அழுக. இப்போ திருப்பியும் எழுப்பி தூங்க வச்சா தூங்கவே இல்லை. தூங்கினா தான் அதில் கரெக்டாக போட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. திருப்பியும் ஃபீட் பண்ணி திருப்பி இப்போ தூங்க வச்சு போட்டிருக்கோம். ஆனாலும் சிலிங்கிட்டே இருக்கார். இப்போது வச்சுருக்கோம். இப்போது கணக்கு பார்த்தா 1/2 hour ஆகிருக்கு வச்சு. காலையில் போயிட்டு இப்படி வந்த உடனே பார்த்தா இதில் வச்சுருக்காங்க. இது என்னது? இது இன்குபேட்டரா? இன்குபேட்டர். இது டக்கு நான் உள்ளே பார்த்தோன்னே என்னடா லைட் செட்டிங்லாம் போட்டு வச்சுருக்காங்களே, சரின்னு அப்படி யோசித்தோம். கடைசியில் பார்த்தா மஞ்சக்காமல் இருக்குது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. மைல்டாக இருக்குது. கண்ணில் லைட்டாக தெரியுது அப்படின்ற மாதிரி டாக்டர் சொல்லிட்டு போயிருக்காங்க போல். அப்புறம் நான் 2-3 நர்ஸுக்கிட்டேயும் போய் கேட்டேன். சிஸ்டர்ஸ் கிட்டே கேட்டேன். அவங்க இல்லை அதெல்லாம் நார்மல் தான், எல்லா பேபிஸ்க்கும் இருக்கிறது தான், அதுக்கெலாம் நீங்கள் எதுவும் பயப்படலாம் தேவையில்லை அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. காலையில் வைக்கவே விடல போல். இப்போ கொஞ்சம் ஃபீட் பண்ணிவிட்டு தூங்குறாரு. எப்படி தூங்குறாரு பாருங்கள். அக்கா ஸ்கூலுக்கு போயிட்டாங்க. அடம் பிடிக்காமல் நெக்ஸ்ட்டு 2 days லீவு, சாட்டர்டே சண்டே லீவுன்றதால இப்போது கரெக்டாக போயிட்டா ஸ்கூலுக்கு. பார்த்துட்டு காலையில் ஃபீட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. பார்த்துட்டு அப்புறம் போயிட்டா ஸ்கூலுக்கு. இவன் நைட்டில் தூங்கவே மாட்டாங்க. ஃபஸ்ட் டே அன்றைக்கி மார்னிங்லாம் நல்லா 5:18 பிறந்தான். நான் மார்னிங்லாம் நல்லா தூங்கிட்டான். நைட்டு சுத்தமாக தூங்கவே இல்லை. நல்லா கண்ணை புழுக்குன்னு பார்த்துட்டு வேடிக்கை பார்க்குறான். நானும் தூங்குவான். எதுக்கு அழுகுறானே தெரில. ஐயோ என்னடா இது, ஏதாவது கடிச்சிருமோ, கொசு கடிக்குதோ அதனால அழுகுறானா என்னன்னே தெரில. நாங்களும் ஃபீட் பண்ணிட்டு போடுறேன் அழுகுறான், ஃபீட் பண்ணிட்டு போடுறான் அழுகுறான். நைட்டு 1 o'clock அழுக ஆரம்பித்தவன் தூங்கவே இல்லை. 6 மணி வரைக்கும் தூங்கவே இல்லை. ஃபீட் பண்ணிட்டு போடுறோம், திருப்பியும் அழுகுறான், திருப்பியும் தூக்கி வச்சுக்கிறோம். கையில் வச்சுருந்தா நல்லா தூங்குறேன்றான், தோளில் போட்டால் நல்லா தூங்குறேன்றான். கையிலேருந்து நம்ம சூடு இல்லைன்னா உடனே அழுக ஆரம்பிச்சிடான். அப்புறம் டாக்டர் என்ன சொன்னாங்க, சிஸ்டர்ஸ்லாம் என்ன சொன்னாங்க, அவன் வயிற்றுக்குள்ளே இருக்கும்போது அந்த ஃபீலிங்காகவே இன்னும் இருக்கான், அதனால அது கொஞ்சம் இதுவாக இருக்குது, நல்லா அணைச்சி வச்சுருக்கா மாதிரி நல்லா துணியெல்லாம் நல்லா போட்டு மேலே போட்டு நல்லா அணைச்சி வைங்க கொஞ்சம் சூடாக, அப்போனா கொஞ்சம் தூங்குவோம் அப்படின்னு. அப்படியும் பண்ணி பார்த்துட்டோம். அப்பயும் அப்படியே தான் இருக்கும். சரின்ட்டுன்னு என்னடா இதுன்னு அப்படியே ஓடிடுச்சு அன்றைக்கி நாள் ஃபுல்லாக. அப்புறம் மார்னிங் என்ன பண்ணால் 6 o'clock மேலே நல்லா தூங்குறான். நேற்று ஃபுல்லாக தூங்கிட்டே தான் இருந்தான். தூங்குறான். சரி நைட்டு ஆஃப் வைக்க போகிறோம் போலன்னு நினச்சி, நைட் டியூட்டி தான் போல் அப்படின்னு நினச்சோம். 9 மணிக்கெலாம் 9லேருந்து 10க்கெலாம் ஆரம்பிச்சிட்டான். திருப்பியும் நல்லா வெளிச்சமாக பார்க்குறான், தூங்க மாட்டான். அப்புறம் அப்படியே கொஞ்ச நேரம் சமாளிச்சு அப்புறம் திருப்பியும் 2 hours நடுவில் தூங்கினான்.
நேற்று. அப்புறம் திருப்பியும் 1 o'clock போல் திருப்பியும் ஆரம்பிச்சிட்டான், தூங்கவே இல்லை. அப்புறம் 4 மணி வரைக்கும் தூங்கவே இல்லை, கொஞ்சம் சினிங்கி அழுதுகிட்டே இருந்தான். அப்புறம் 4 மணிக்கு மேலே திருப்பி எப்பயும் போல் தூங்கிட்டான். முந்தா நேற்று தான் சுத்தமாக தூங்கவே இல்லை. நேற்று கொஞ்சம் பரவாயில்ல. இன்றைக்கி மார்னிங் ஆயிடுச்சு. சரி, மார்னிங் வந்து டாக்டர் வந்து பேபி டாக்டர் வந்து பார்த்ததுக்கு இந்த மாதிரி சொல்லிட்டாங்களா. சரி, எப்பவுமே காலைல தூங்கிட்டு தானே இருப்பான், சரி ஈஸியாக வச்சிடலாம் கரண்ட்டில் அந்த லைட்டில் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா இன்றைக்கி மார்னிங்கும் தூங்கவே இல்லை. நாங்களும் என்னென்ன பண்ணுறோம், தூங்காமல் அவன் பாட்டு வேடிக்கை பார்க்குறான், தூங்க வைக்கிறோம், தூங்கவே இல்லை. அப்புறம் இப்போ தான் எதுவும் சமாளித்து தூங்க வச்சுட்டு தான் இப்போ வச்சுருக்கோம். கரண்ட்டில் தான் இருக்கார். இப்போமே அவன் ஒரு மாதிரி பயப்படுறான். ஏதாவது சும்மா நம்மள கையை லைட்டாக அப்படி பட்டாலே உடனே கை கால்லாம் உதிர ஆரம்பிச்சிருது. பயம் வர மாதிரி இருக்குது. இப்போ அந்த லைட்டு வந்து ஒரு மாதிரியாக இருக்கான்னு தெரியல, ஒரு மாதிரி அசைஞ்சிட்டே இருக்கான். அதே மாதிரி ஐயோ அழுதானா, செம்மையாக அழுகுறான். எப்படி சொல்கிறது, பசி தாங்க முடியாத அளவுக்கு அழுகுறான். அந்த மாதிரி அடம் போடு. ஒரு டைம் அழுவ ஆரம்பிச்சிட்டோன்னா உடனே ஃபீட் பண்ணி, இல்லைன்னா ரொம்ப அடம் பிடிக்கிறான். இப்போலாம் அது என்ன சொல்கிறதுனே தெரியல. அந்த மாதிரி ரொம்ப அடம் பிடிச்சிட்டு தான் அதுக்கப்புறம் தான் அந்த சமாதானப்படுத்தினா தான் ஃபீட் பண்ணாலே குடிக்கிறான். இல்லைன்னா வந்து சமாதானமே படுத்த முடியல, செம்மையாக கத்தி அழுகுறான். அதுவுமே வந்து மார்னிங்லேருந்துலாம் வந்து அந்தளவுக்கு அழுகலாம் வரல. ஏஞ்சிட்டு அப்படியே இருக்கான், அப்புறம் அப்படியே நார்மலாக ஆயிடுறான். நைட்டில் மட்டும்தான் அழுகிறது. இப்பயே பாருங்கள் எப்படி ஒரு கழிச்சு படுத்துட்ருக்கான். ஒரு கழிச்சிட்டு படுத்துட்ருக்கான் பாருங்க. வந்துட்டேன். சரி. வருவா? என்னடா இவன் ஹெல்ப் பண்ணாமல் வீடியோ எடுக்கிறேன்னு பார்க்காதீங்க, திட்டாதீங்க வந்து கமெண்ட்டில். அவங்களே வந்து ஓனாக பண்ண சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக இன்றைக்கி டெலிவரின்ற மாதிரி இன்றைக்கி டிஸ்சார்ஜு. இப்போ நாளைக்கு வீட்டுக்கு போயிட்டா எல்லாமே ஓனாக அவங்களே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் வந்து அவங்களே வந்து எவ்வளோக்கு எவ்வளோ ட்ரை பண்ண முடியுமோ எல்லாமே அவங்களே ட்ரை பண்ண சொல்லியிருக்காங்க. இந்த சி செக்ஷன் இதை பற்றி இந்த 2 நாள் நடந்ததை வந்து நான் பார்த்தேன்ல, அது நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிப்போம். அது நான் வந்து இன்னொரு வீடியோவில் நான் வந்து
சொல்கிறேன். அந்த ஃபஸ்ட்டு நார்மல் பேபிக்கும் இந்த பேபிக்கும் என்னெல்லாம் ஃபேஸ் பண்ணுறோம் அப்படின்ட்டு. நான் பிடிக்கவா? அழுவ போகிறான் கைஸ், அழுவ போகிறோம். நாங்கள் வந்து திரும்பி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.